மல்லி தான் புருஷனுக்கு தெரியாமல் எப்படியாவது நல்ல வேலைக்கு போனால் விஜயோட கஷ்டம் பாதி குறையும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை தான். ஸோ விஜய் வேலைக்கு போனதுக்கப்புறம் நாம் இப்போ வேலைக்கு போகலாம். விஜய் வரத்துக்குள்ளே ஃபுட்லாம் டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு நாமளும் வீட்டுக்கு வந்துடலாம். இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்க போகிறது இல்லை. மொபைலை ஆன் பண்ணால் ஆர்டர் வரப்போகுது, டெலிவரி பண்ண போகிறோம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மல்லி முடிவு பண்ணி தான் டெலிவரி வேலைக்கே போகிறாங்க. ஆனால் மல்லியோட கெட்ட நேரம். ஸோ ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு முக்கியமான கிளைண்ட்டோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு சின்ன பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. அது கரெக்டாக நம்ம மல்லிக்கு தான் வருது. அதாவது வாட்டர் கேன் ஒன்று. அந்த வாட்டர் கேனை டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம மல்லி கரெக்டாக போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு காலிங் பெல் அடித்து அந்த லேடி வந்து கதவு திறக்காங்க. திறந்ததும் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. அமௌண்ட்டை தரத்துக்கு போயிட்டு வந்து பணத்தை எடுத்து கொடுக்கும்போது ராஜேஸ்வரி, ரஞ்சிதா 2 பேரும் எட்டி பார்க்குறாங்க யாருன்னு. பார்த்தா நம்ம மல்லியை பார்த்து ராஜுக்கு ஆஹா வந்துட்டாளா இவன், இன்றைக்கி வச்சு செய்ய வேண்டியதான் அவளை அப்படின்னு வராங்க. எழுந்திரிச்சு வரவும் அவங்க உடனே என்னம்மா எவ்வளோமா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் 150 ரூபா ஆச்சு. அப்படிங்களா, இருங்க சில்லறை இல்லையா 500 ரூபாய்க்கு? இல்லை மேடம். சரிம்மா நான் போய் சில்லறை எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு போயிடறாங்க. மல்லிக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த 150 ரூபா பணத்தை வாங்கலாமா வேணாமா, இல்லை அப்படியே போயிடலாமா? அந்த பணத்தை வாங்கிறதுக்கு நின்னோம்னா கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா, நம்மள எதனா வம்புழுப்பாளே அப்படின்னு யோசிச்சுட்டு மல்லி உடனே கிளம்பலான்னு பார்க்குறாங்க. ஏய் மல்லி நில்லு, காசு வாங்க நீ போயிட்டுருக்க? இல்லை பரவாயில்ல. ஓ எதுக்கு நின்றுக்கிட்டு இன்னும் அந்த ராஜேஸ்வரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு பயந்து ஓடுறியா? நீ ஓடுறது நல்லா தெரியுது மல்லி, விடு ஓடாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் மல்லி ஒன்னே இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்ன மாதிரி யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கல, உன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி சொத்து அடையணும்னு நினைக்கல. நான் உழைச்சி தான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். சொந்தமாக உழைக்கிறேன் அதுக்காக கடுமையாக. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? ஓ ரஞ்சி பார்த்தியா, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா, மற்றவங்களாம் என்ன சிரிச்சுட்டு உழைக்கிறாங்களா? இங்கே பாரு மல்லி, உன் புருஷன் கார் மெக்கானிக்காக இருக்கான், நீ இப்படி வீடாக போயிட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுற. பரவாயில்ல மல்லி, நல்ல பிஸ்னஸ் தான், நல்ல பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் கற்று வச்சுருக்கீங்க. நீயும் புருஷனும் கஷ்டப்படாமல் எப்படி உழைக்கலாம் அப்படின்னு உழைச்சிட்ருக்கீங்க. பரவாயில்ல ஒலை ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மல்லி, பணம் உனக்கு அவ்வளோ தேவைப்படுதில்ல? பணத்துக்காக நீ என்னென்ன வேலை பார்த்துட்ருக்க? வேலைக்காரியாக எங்கள் வீட்டுக்கு வந்த, விஜயை வளைச்சி போட்ட, அப்புறம் அந்த சொத்தெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் நான் வந்து மன வலி போட்டுட்டேன். அதனால் இப்போது இந்த மாதிரி ஃபுட்டு டெலிவரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற பேரில் என்ன புதுசாக எதுவும் தொழில் பண்ணுறியா என்ன அப்படின்னு கேட்க, இங்கே பராஜி உனக்கு மரியாதை அவ்வளோ சொல்லிட்டேன், இன்னும் தொழில் பண்ணுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். உன்னை மாதிரி நான் சொல்லிட்டேன்ல, உன்னை மாதிரி கேவலமான ஜென்மம் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. கூட போன தம்பிக்கே துரோகம் பண்ணுற நாய் நீனு. அப்படியாப்பட்ட நீ வந்து என்னை பற்றி பேசுறியா? இங்கே பாரு, இதுக்கு மேலே இன்னும் ஒரு வார்த்தை பேசுனேன் செருப்பு கட்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கிளம்பிடுறாங்க. ராஜிக்கு பெரிய அசிங்கமாக போயிடுது. ரஞ்சி ஒன்று பார்த்தீங்களா ராஜிமா, அவளுக்கு திமிரு நான் அடங்கவே இல்லை, அவளை சும்மா விடக்கூடாது ராஜிமா, அவளுக்கு தான் பண்ணி தரணும். ஆமாம் ரஞ்சி, அவள் இந்த அளவுக்கு பேசிட்டால, கண்டிப்பாக அவள் சும்மா விட போது கிடையாது, என்ன பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க, குணசேகரன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் குணசேகரன் ஃபோன் எடுக்கலை. உடனே தனக்கு தெரிஞ்ச ரவுடி பசங்க கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி கால் பண்ணி வண்டி நம்பர் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் தான் இந்த பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருப்பா, அவளுக்கு தெரியாமல் அவளுடைய பேக்கில் நான் சொல்கிற பொருளை வச்சுட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் பண்ணிடுறானுங்க. ஸோ போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் எல்லா பக்கம் செக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. மல்லி நம்ம ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போலீஸ் மறிக்கவும் வண்டி நிப்பாட்டுறதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க பேக்கை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் மல்லி பேக்கில் கஞ்சா இருக்குது. இது மல்லிக்கே பெரிய அதிர்ச்சி. இன்னும் கஞ்சாவா சார்? தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது, நான் ஃபுட்டு தான் டெலிவரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் போலீஸ் அதை காதில் வாங்காமல் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. போவோம் மல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க, கதறாங்க. ஆனால் போலீஸ் எதையுமே கேட்கவே இல்லை. அப்போ தான் ராஜ் என்ட்ரு ஆகிறாங்க. இன்ஸ்பெக்டர் வெளியே போனதுக்கப்புறமா ராஜ் உள்ளே வந்ததும் மல்லி பார்த்துட்டு, ஏ ராஜேஸ்வரி, இதெல்லாம் ஓம் திட்டு தானா, எதுக்கு இப்படி பண்ணுற? நாங்கள் தான் உங்களை விட்டுட்டு ஒதுங்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் சொத்து வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து நீ ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிற? நான் உனக்கு அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலைல பார்க்கும்போது என்ன பேச்சு பேசினேன், செருப்பு கொண்டு அடிப்பியா? அதாண்டி உனக்கு புத்தி வரணும்ல. இந்த ராஜேஸ்வரிங்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கானா? ராஜேஸ்வரிகிட்ட பேசும்போது பார்த்து தான் பேசணும். ராஜேஸ்வரி எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்னை தாண்டி புத்திசாலியாக இருக்கணும். ஆனால் உன்கிட்ட தொழிலும் கிடையாது, பணபலமும் கிடையாது, அறிவும் கிடையாது. உன் புருஷனே ஒரு வடிகட்ட முட்டாள். அப்படியாப்பட்ட புருஷன் வச்சுக்கிட்டு நீ என்னமோ புருஷனுக்காக பறிஞ்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசின, அதாண்டி திட்டம் போட்டு தூக்குன. நீ இப்போது நிரந்தரமாக வெளியே வர முடியாத அளவுக்கு உன்னை ஜெயிலில் போட போகிறேன். கஞ்சா கேஸ் நீ அரெஸ்ட் ஆகிருக்க. இனிமேல் உன் பேர் பாரு, நியூஸ் பேப்பரில் கொட்டலத்தில் போட போகிறாங்க.
மல்லி அப்படிங்கிற பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி கஞ்சா வித்துட்ருக்கா அப்படின்னு கொட்டத்தில் போடுவாங்க. அதை பார்த்து விஜய் கதறுவான். உன் குடும்ப மானமே பறி போகும். என்னமோ சொன்னியே மானங்கிட்ட போய் சம்பாதிச்சிட்டு இருக்கன்ட்டு, மானங்கிட்ட போய் சம்பாதிக்க போகுது யாருன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. மல்லி உடனே ராஜி நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் பேசுன தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணாத, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா நான் அப்புறம் உயிரோடு இருக்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடும், ப்ளீஸ் ராஜேஸ்வரி அப்படின்னு மல்லி பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ராஜி சொல்கிறாங்க, கெஞ்சிடி கெஞ்சி, நீ என்ன கெஞ்சாலும் சரி, நான் உனக்கு இறக்கம் காட்ட போகிறதா இல்லை, இந்த முறை கண்டிப்பாக நீ வெளியே வர போகிறதும் இல்லை, ஜெயிலே கண்டு சாக முடியுதான். நீ இப்படி ஜெயிலில் கண்டு சாகிறத பார்த்து அந்த விஜய் வெளியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் அப்படியே அதை நினச்சி நொந்து சாகணும். நீங்கள் 2 பேரும் வாழவே முடியாமல் நொந்து போய் சாகிறத பார்த்து இந்த ராஜேஸ்வரி மனப்பூர்வமாக சந்தோஷப்படணும். அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி போகிறாங்க. மல்லிக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா அவர் எப்படி எடுத்துப்பார், எப்படி தாங்குவார் அப்படின்னு தெரியாமல் மல்லி அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ஜெயிலில்.